முழங்கால் செபத்தில் இருக்கிறோம். கடவுளுடைய பாதத்தில் நான் முழங்காலோடு இருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து ஒவ்வொரு ஆராதனை உபவாச ஐக்கிய செபங்களிலே நாம் செபிக்க கடந்து வரக்கூடிய தெய்வ குடும்பங்களாகவும் தேவ ஊழியர்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் பல முறைகள் முழங்கால் இருந்து செபிக்கக்கூடியவர்கள். நாம் எப்போதும் தரையில் உட்கார்ந்து செபிக்கிறவர்கள் அல்ல. நாம் முழங்கால் இருந்து செபிக்கக்கூடிய தெய்வ பிள்ளைகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்த இந்த காலங்களிலும் ஆண்டவராகிய கடவுள் 15 நாட்கள் நம்மை முழங்கால் இருக்கும்படி அழைத்தார். முழங்கால் என்றால் என்ன? நடைபெறாத விண்ணப்பங்கள் நிறைவேறும், கட்டுகள் அறுக்கப்படும், பந்தனங்கள் உடைக்கப்படும். முழங்கால் செபத்தில் நாம் எல்லாரும் அந்த கருத்துக்களை எண்ணி இன்று முழங்கால் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த முழங்கால் நான் எப்பெல்லாம் முழங்கால் இருக்கவே, எல்லா நாட்களிலும் நாம் முழங்கால் இருந்து ஐக்கியங்களில், தியானங்களில், ஆராதனை, உபவாசங்கள், எல்லா செப வழிபாடுகளில் இருந்து செபித்துக் கொண்டிருக்கிற நாம் எல்லாரை கடவுள் இந்த 15 நாளும் நீங்கள் முழங்கால் இருந்து முழங்கால் யுத்த செபத்தில் இருக்க வேண்டும் என்று கடவுள் அந்த தலைப்பில் நம்மை அழைத்திருக்கிறார். எதற்காக இந்த 15 நாளும் ஆண்டவர் ஒரு விசேஷமாக கடவுள் நம்மை கூப்பிட்டிருக்கிறார் என்பதை வாசிப்போம். சங்கீதம் 94ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிப்போம். வாருங்கள் ஆராதிப்போம், தெண்டனிடுவோம், வணங்குவோம், நம்மை படைத்த ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாருங்கள் ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. தெண்டலிடுவோம், வணங்குவோம், சாசாங்க விழுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழங்காலில் இருந்து ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் கடவுளை ஆராதிக்க வருகிறோம். முழங்கால் இருந்து நாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் வணங்க வேண்டும். ஏன்னா நானும் அஞ்சல் ஆலயத்துக்குள் ஏறி வரக்கூடியது, நாம் கடந்து செல்லக்கூடிய எல்லா இடங்களை போல அல்ல. இந்த ஆலயத்துக்குள் ஏறி வரக்கூடியது, இந்த ஆலய தலவாதலில் ஏறும் போது உன் ஆண்டவரை நீ வணங்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி வணங்க வேண்டும்? உன் தலையை குனிந்து வணங்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது அரசர் சொல்லுகிறார், இதோ வாருங்கள் ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நாமோ இன்று இந்த ஞாயிற்றுக்கிழமை முழங்கால் இருந்து ஆராதிக்கக்கூடிய ஆராதனை நாள். ஹல்லேலூயா. எல்லா நாட்கள் ஆராதனை நடக்கிறது. முழங்கால் இருந்து நாம் ஆராதிப்போம். முழங்கால்கள் கலப்படையும் போது, அது சோர்வடையும் போது, அது வலி எடுக்கும் போது நாம் பலகீனத்தில் இருப்போம். ஹல்லேலூயா. ஆனால் இந்த முழங்காலில் பலம் அற்று போகிறது, முழங்கால் வலிக்கிறது, நமக்கு சோர்வு வருகிறது, நமக்கு களைப்பிருக்கிறது. ஆனால் நாம் கீழே இருப்பதில்லை. ஹல்லேலூயா. நாம் கீழே உட்காருவதில்லை. நாம் முழங்கால் அவருடைய பாதத்திலே நாம் நிறுத்தி உள்ளோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது அரசர் ஆண்டவரை ஆராதிக்கும் போது அதோ முழங்கால் இருந்து ஆராதிக்கிறார். அவர் முழங்கால் இருந்து ஆராதித்து, அவர் முழங்கால் இருந்து அவரை வணங்கினார். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, முழங்கால் இருக்க முடியாத சோர்வு நமக்கு வரும்போது, வலி நமக்கு வரும்போது, இல்லை இந்த முழங்கால் யுத்தத்தில் நமக்கு ஜெயம் கொள்ள வேண்டும். இந்த முழங்கால் விருந்திலே, இந்த முழங்கால் பலியிலே, ஆண்டவரால் அழைக்கப்பட்ட இந்த ஆராதனை நாளிலே நாம் முழங்கால் இருந்து ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா ஆராதனை நாட்களை பார்க்கிறோம், இந்த ஆராதனை ஆண்டவருக்கு அதிகமாக உகந்த பலியாய் மாறுகிறது. ஹல்லேலூயா, தகன பலியாய் மாறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கும் போது, நான் முழங்காலிலிருந்து நாம் ஆராதிக்க வேண்டும் என்பது ஆண்டவர் இந்த முழங்கால் ஜெபத்தின் மூலமாக நம்மை படிப்பிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லாரையும் போன்று அல்ல இப்போது ஜெபிக்கிறோம். தாவீதை போல, தாவீது அரசரை போன்று, அவரை ஆவியானவர் நடத்தியதை போன்று இன்று ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. எப்படி ஜெபிக்க வேண்டும், அந்தந்த காலத்தில் நான் எப்படி வசிக்க வேண்டும், நான் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை கடமை ஆவியானவர் உன்னதத்துக்குரிய படிப்பை நமக்கு கற்றுத் தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை வணங்கவோ, அவரை ஆராதிக்கவோ ஒழுங்குமுறை கடமை கற்றுத் தருகிறார். ஹல்லேலூயா. தாவீதை போல நாம் இன்று இந்த ஆராதனையிலே முழங்கால் இருந்து ஆராதிக்கிறோம், அவரை நாம் வணங்குகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே எல்லா சபைகளும் ஆண்டவரை ஆராதிக்கிறது. எல்லா ஜெப கூட்டங்களிலே ஆராதனை நடைபெறுகிறது. முழங்கால் இருந்து ஆராதிக்கிறார்கள், ஆனால் கலைப்படையும் போது இருக்கிறார்கள். ஆனால் மகிமை ஆலயத்திலே முழங்கால் இருக்கிறவர்கள் தாவீதை போல ஆராதனை முடிய முழங்கால் இருந்து ஆராதிக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதங்கள் 108ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிப்போம். நோன்பினால் என் முழங்கால்கள் தளர்வுற்றன, என் ஊனுடல் பலமற்றி நொந்து போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா நாட்களும் நாம் முழங்காலிருந்து ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறோம். முழங்காலில் ஆண்டவரை துதிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம், விண்ணப்பிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம், ஆராதிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். ஆனால் இந்த நாள் நடக்கக்கூடிய இந்த முழங்காலிலே எல்லாம் இருக்கிறது. உபவாசம் இருக்கிறது, முழங்கால் பலி இருக்கிறது. உபவாசத்திலோ, இதோ முழங்கால்களிலோ, ஜெபத்திலோ நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று இருக்கக்கூடிய இந்த 15 நாட்கள் முழங்கால்களும் வெறுமையாய் முழங்கால் அல்ல, உபவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நோம்போடு இருக்கிறா, நீ உபவாசத்தோடு இருக்கிறா, நீ முழங்கால் இருக்கிறா. உன் முழங்கால் எப்படி இருக்கிறது? உன்னை குடித்த ஆரோக்கியமாக அல்ல, உபவாசத்தோடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை மட்டும் அல்ல, ஜெபம் மட்டும் அல்ல,
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனை செபங்கள் முழங்கால்கள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ முழங்காலில் உபவாசத்தோடு இருக்கிறா, நீ உபவாசிக்கிற இந்த நாளில் உனக்கு என்ன நடக்கிறது? திருப்பி வாசிப்போம். நோன்பினால் என் முழங்கால்கள் தளர்வுற்றன, என் ஊனுடல் பலமற்று நொந்து போகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நோன்பினால் நான் உபவாசித்து முழங்கால் இருப்பதா, என் முழங்கால்கள் தளர்வற்றிருக்கிறது, ஐயாது பலனற்றிருக்கிறது, வலிக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உடம்பெல்லாம் என் சரீரமெல்லாம் என்னுடைய மாம்சத்திலே எனக்கு பலன் இல்லை, முழங்கால் இருக்க முடியவில்லை, சரீரம் வலிக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகாத முழங்கால் இருக்க முடியாதவர்கள் இருக்கிறார்கள். ஒரு நிமிடம் முழங்கால் இருக்க முடியாது. ஏனெனில் முழங்காலுகள் முட்டிகள் பலகீனமுடையவர்கள், வலிவுடையவர்கள். ஆயிரம் கடவுள் அழைக்கிறார் என்ற அழைப்பிலே பலவந்தமாய் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய பலம் அவர்களோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆயிரம் முழங்கால்கள் வலிக்கிறது. தாவீது சொல்லுகிறார், இதோ உபவாசத்தின் நோன்பு, இந்த முழங்கால் வலிக்கிறது, அது பலனற்றிருக்கிறது, அது தளர்வடைகிறது, சரீரம் வலிக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முழங்கால் என்றால் முழங்கால் வலிக்காததல்ல. முழங்கால் என்றால் முழங்கால் வலிக்கவில்லை என்றதல்ல. பலகீன உடையவர்கள், முழங்கால் இருக்க முடியாதவர்கள் முழங்கால் போடுகிறார்கள், அவர்களை கடவுள் பிள்ளைகள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர்கள் ஜெயம் கொள்ளுவார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாவீது முழங்கால் இருந்து ஜெபித்த தாவீது என்ன செய்தா? உபவாசித்து நோம்பிருந்து ஜெபித்து தாவீதுக்கு கடவுள் என்ன செய்தா? வல்லமையும் அதிகாரத்தையும் மன தைரியத்தையும் திடனையும் பலனையும் ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. எதில் கொடுத்தார்? இஸ்ராயேல் மக்களை காப்பாற்று. எந்த பலனுள்ளவர்களால் முடியவில்லை, எந்த ஆயுதங்களால் முடியவில்லை, எந்த படைக்கலங்களால் முடியவில்லை, எந்த யுத்த வீரர்களால் முடியவில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கோலியாத்துக்கு முன்னால் இஸ்ராயேல் மக்கள் தோத்து விட்டார். இஸ்ராயேல் ஜனம் முழுவதும் அடிமையாக வேண்டும், அவன் கொண்டு இல்லாமலாக்குவான். ஆண்டவராகிய கடவுள் தாவீதுக்கு அதுக்குரிய வல்லமை கொடுத்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாவீது கொஞ்ச நேரம் ஜெபித்த உடனே அல்ல அற்புதம் நடந்தது. இத்தகைய கிரியைகள் இருந்தது. கிறிஸ்தவர் என்ற பேரில் அல்ல இந்த அற்புதம் நடந்தது. ஜெபிக்கிறார், அதனால அல்ல அற்புதம் நடந்தது. பரிசுத்தத்திலோ கடவுளுடைய பார்வையிலோ உண்மையுடையவராயிருந்தார். இதோ கடவுளை பாடக்கூடிய ஒரு மனிதராயிருந்தார், இசை பாடுகிறவராயிருந்தார், முழங்காலில் ஜெபிக்கிறவராயிருந்தார், ஆராதிக்கிறவராயிருந்தார், உபவாசிக்கிறவராயிருந்தார். ஹல்லேலூயா. முழங்கால் ஜெபங்களோ உபவாசங்களோ இதை அச்சமோ இதோ தாவீதை உயர்த்தியது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முழங்கால் இருக்கிற கடவுள் மகனே, கடவுள் மகளே, குடும்பமே, சகோதரர்களே, ஊழியர்களே, உனக்கு ஆகாத
நிலையா இருக்கிறது, உன்னால் முடியாத நிலை இருக்கிறது. நீ பலகீனத்தில் இருக்கிறாயோ, நீ தளர்ந்திருக்கிறாயோ, சோர்வற்று போனாயோ, ஆண்டவர் உனக்கு பலனை தருவார். ஹல்லேலூயா. உன் முழங்கால்களோ, உன்னுடைய உபவாசம் முழங்கால்களோ, உன் ஜெபமோ உன்னை உயர்த்தும். ஹல்லேலூயா. உனக்கு எதிராய் வருகிற கோலியாத்தே, அவமானத்தை, நிந்தைய, போராட்டத்தை, தோல்வியை வெட்டும். ஹல்லேலூயா. 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 தாவீதோடு இருந்த அபிஷேகம் இன்று முழங்கால் இருக்கிற நம்மேல் ஆண்டவர் ஊற்றுகிறார். முழங்காலே ஆவியானவர் பலப்படுத்துகிறார். நம்முடைய மாம்சத்தை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றுகிறார். தாவீது கோலியாத்தை வெட்டியதை போல அவருடைய நாமத்தினாலே எதிர்கண்டு வருகிற அலகையோ, எதிர்கண்டு வருகிற விண்சூனியங்களையோ, யாதி தொல்ல பத்திரங்களையோ நாம் வெட்டுவோம். ஹல்லேலூயா. 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 இதுவரை நாம் உபவசித்தோ, முழங்கால் இருந்து செபித்தோ, ஆனால் பலி எடுக்கும் போது, நாம் பலகீனம் அடையும் போது உடனே இருந்து விடுவோம். ஹல்லேலூயா. ஆனா இப்போ அது பலி எடுக்கிறது, முழங்கால் தள்ளாடுகிறது, தலை சுற்றுகிறது, ஆனால் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வலி நம் சிரசு மேல் அடிக்கிறது, ஆனாலும் முழங்கால் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நீ ஜெயம் கொள்கிறா, நீ எது ஜெயம் கொள்கிறா, உன் மாம்சத்தை நீ ஜெயம் கொள்கிறா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீது ஜெயம் கொண்டார், கோலியாத்துக்கு முன்னாலும் அவர் ஜெயம் கொண்டார். ஹல்லேலூயா. அவர் முழங்காலில் ஜெயம் கொண்டார், அவர் ஜெபத்தை ஜெயம் கொண்டார், உபவாசத்தை ஜெயம் கொண்டார். கோலியாத்துக்கு முன்னாலும் அவர் ஜெயம் கொள்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. அவர் உன்னை நினைத்து பார்க்கிறார். நம்மை பார்த்து அவர் மகிழ்ச்சி அடைகிறார். நம்மை பார்த்து அவர் சிரித்துக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை புட்டி கட்டிய புட்டுகளே, எலும்பு, தோற்பாளைகள், வெண்கல கதவுகள், ஆவியானவர் வணக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அழக விளங்கரைத்திருக்கிறார், அழக வெட்கமடைந்திருக்கிறார். நீ ஜெயம் கொள்வதிலே அவன் அழிய போகிறான். ஹல்லேலூயா. 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 இப்போது நாம் இருக்கிற இந்த முழங்கால்கள் மூன்று நிலையில் நாம் இருக்கிறதை கடவுள் வேதத்தின் மூலமாக நம்மோடு கடவுள் இந்நேரம் விளக்கமாக பேசிக் கொண்டிருந்தார். ஆராதனை, உபவாசம், ஆண்டவரை வணங்கக்கூடிய ஜெபங்கள், இந்த மூன்று நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த மூன்று நிலையில் இருக்கிற நமக்கு ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்த வல்லமையை, அதிகாரத்தை, தெக்கண்டாலும் பயப்படாத இதயத்தை ஆண்டவர் படைக்கிறார். ஹல்லேலூயா. 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 நாம் அநேகர், நாம் ஒவ்வொருவரும் தாவீதை போல் மாறுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி நான் பாவி என்று நினைக்கிறவர்களே, ஆண்டவராகிய கடவுள் உன் முழங்காலை நினைவு கூறுவார். ஹல்லேலூயா. உனக்கு துன்பம் வரும்போது, உனக்கு படுக்க வரும்போது, உனக்கு விபத்து வரும்போது, உனக்கு வேதனை அவமானம் வரும்போது, உன் முழங்கால் நோன்பை ஆண்டவர் நினைவு கூறுவார். ஹல்லேலூயா. அவர் ஓடி வருவார், உன்னை காப்பாற்ற. ஹல்லேலூயா. நீ ஓடி வந்தாயே 12ஆம் மணி நேரத்துக்கு முன்னால் 11 நேரம் என்று சொல்லும் போது ஆலயத்தில் இருந்ததை நினைவு கூறுவார்.
12 மணி நேரம் என்று அந்த நேரத்துக்கல்ல, அதற்கு முன்னாடி உன்னை ஆயத்தமாக்க அந்த ஆலயத்தில் வந்து ஓடி வந்ததை நினைவுகூருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ முதலில் வந்து விருந்தில் சுவையான உணவையே சூடாக சுவையாக முதல் விருந்தில் பங்கெடுக்கிற. ஹல்லேலூயா. யார் முதலில் வருவார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் சுவையான சூடான களப்பற்ற பாலை ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கொழுத்த இறைச்சி கொடுக்கிறார். பாதி என்று சொல்லக்கூடிய அளவு உனக்கு தருகிறார். உன்னில் குற்றம் இருக்கிறது, உன்னில் பாவம் இருக்கிறது. உன் ஆர்வம், உன் விசுவாசம், நம்பிக்கைப்படி ஆண்டவர் சுத்தமாக்குகிறார். ஆன்மீகத்துக்குரிய உணவையும் சரீரத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் உனக்கு முதலில் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் இது தெரிவதில்லை. முதல் பந்தியில் இருந்த சுவையான உணவே நீ சாப்பிடுகிறாய். ஹல்லேலூயா. பிந்தி வரக்கூடியவர்கள் இது எல்லாரும் சாப்பிட்டு பரிமாறி பரிமாறி ஆறி போன உணவை சாப்பிடுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை கேட்ட உடனே நாளை நாளில் இருந்த அல்ல, நீ தொடக்க நாளில் இருந்து யாரும் உனக்கு சொல்லப்படாமல் இறைவாக்கினர் 11.5 மணி நேரத்தை சொல்லி அதை கடைப்பிடித்த ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிப்போம். நம்மில் செயலாற்றும் வல்லமைக்கேற்றபடி நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிக மேலாக செய்ய வல்ல அவருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, பலகீனம் மற்ற நம்மேலே அவருடைய பலன் இருக்கிறது. நம்மேல் இப்போது உலாவிக் கொண்டிருக்கிற இந்த வல்லமே, இந்த ஆற்றல் நாம் வேண்டுவதற்கு மேலாக அற்புதங்களை வல்லமே வெளிப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நம்மால் ஆகாத காரியம், இது நம்மால் முடியாத காரியம், இந்த பலங்கால் இருக்க முடியாத காரியம். ஆனால் ஆண்டவருடைய வல்லமை நம்மை அழைத்தது, அவருடைய வல்லமை நம்மை ஆளுகை செய்கிறது, அவருடைய வல்லமை நம்மில் உலாவி வருகிறது, அவருடைய வல்லமை நம்மை ஆட்கொள்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆளுகை செய்த அந்த வல்லமையே நாம் விரும்புகிறதுக்கு மேலாக, நாம் விரும்புகிறதையோ நாம் விரும்புகிறதுக்கு மேலான வல்லமை அற்புதத்தை வெளிப்படுத்தும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உலகுடைய பலங்காலுக்கு உனக்கு கைமாறில்லாமல் இல்லை, உன் பலங்காலுக்கு உனக்கு கைமாறி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கைமாறி என்ன? நீ விரும்புகிறதுக்கு மேலான அற்புதம். ஹல்லேலூயா. நீ விரும்புகிறதுக்கான அற்புதம். ஹல்லேலூயா. இதோ ஏனோ தானோ என்று வருகிறவர்களுக்கு விரும்புகிற அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். அவருடைய பாதத்தில் உண்மை, நம்பிக்கை, நேர்மையோடு நேரே ஓடி வருகிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரும்புகிறதோ விரும்புகிறதுக்கு மேலான அற்புதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 வகையான ஆசீர்வாதம்
அந்த 2 வகையான ஆசீர்வாதங்கள் சேர்த்து கொடுக்கப்படுகிறது. அதை பிரித்தும் கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவருடைய வல்லமை நம்மை நடத்துகிறது. அந்த வல்லமை நமக்கு அற்புதம் செய்ய போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகமம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மாலை பலி நேரத்தில் என் துயரை விடுத்து கிழிந்த போர்வையோடும் அங்கியோடும் முழந்தாளிட்டு என் கடவுளான ஆண்டவரை நோக்கி என் கைகளை விரித்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மக்கள் பாவத்தில் அழுகிறார்கள். என்ன பாவத்தில் அழுகிறார்கள்? புறவினத்தார்களோடு உறவு செய்து நண்பர்களாய் பழகி அது குடும்பமாவது பழக்கத்தில் ஏற்பட்டு அவர்கள் வணங்குகிற கடவுளை வணங்கி மந்திரவாதிகளை மாய வித்தைகளை தேடி அற்புத அடையாளங்களை இதோ தேடி அலைந்து கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டும் அல்ல, குடும்ப உறவுகளை செய்தார்கள், தீமை செய்தார்கள், பாவத்தை செய்தார்கள். தன்னுடைய மகனை தன்னுடைய மகளே புறவனத்தார் இல்லத்தில் திருமணம் செய்து கொடுத்தார்கள். ஐயா, பாவம் பெருகிக் கொண்டிருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஆலயத்தில் இருந்து ஆண்டவரை நோக்கி செபிக்கிறார், கண்ணீர் வடித்து செபிக்கிறார், முழங்கால் இருந்து செபிக்கிறார். ஆண்டவரே, எங்களுடைய பாவம் பரலோகத்தில் எட்டி உள்ளது. எங்கள் யார் செய்த பாவம், இந்த மக்கள் செய்த பாவம் பரலோகத்தில் எட்டி உள்ளது. இப்போது நான் நாணம் அடைகிறேன், உம்முடைய பார்வையில் சமூகத்தில் நெருக்கம் அடைகிறேன், தகுதியற்றவனாகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் முழங்காலில் இருக்கிறோம். இந்த முழங்காலை முடித்து விட்டு நீ மந்திரவாதியை தேடதுக்கல்ல, நீ குறி செல்லக்கூடியவனை தேடி அலையதுக்கல்ல, அற்புத அடையாளம் என்று தேடி அங்கே இங்குமா அலையதுக்கல்ல. நீ ஆண்டவருக்கு எதிராய் பாவம் செய்யதல்ல, உலகத்தை சார்ந்தவர்களோடு கதை பேச அல்ல, உலகத்தோடு அலைந்து தெரியல்ல. உன்னை ஆண்டவர் முழங்காலில் நிறுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ரட்சிக்கப்படாத, ஆண்டவரை அறியாத, வேதத்தை தெரியாத, சத்தியத்தை தெரியாதவர்களோடு உறவு செய்யும் போது அவர்கள் கடவுளை பறைசாற்றி உன்னோடு பேசுவார்கள். உன் விசுவாசத்தை அவர்கள் குறைத்து விடுவார்கள். உன் துன்பத்தை, உன் வேதனை விசாரித்த பின்பு ஏன் ஆண்டவரை தேடுகிறார்? ஜெபம் ஜெபம் என்று ஏன் ஓடிக்கொண்டிருக்கிறார்? ஏன் வேதத்தை கரத்தில் எடுக்கிறார்? நீ என் பின்னால் வா, நான் கடந்து செல்லக்கூடிய இடத்தில் கடந்து வா, உனக்கு அற்புதம் நடக்கும் என்று உன்னை குறித்து வழியிலே, பிரவணத்தார் நிலையிலே, தீமையிலே, பாவத்திலே உன்னை அழைத்து செல்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய மக்கள், உம்முடைய உடன்படிக்கை மக்கள், உம்முடைய பிள்ளைகள் இந்த பிரவணத்தார்களோடு சேர்ந்து எல்லா பாவத்தை செய்கிறார்கள் என்று கண்ணீர் வடித்து முழங்கால் இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 10:1 வாசிப்போம். எஸ்ரா இவ்வாறு கடவுளின் ஆலயத்தின் முன் விழுந்து அழுது இறைவனை இறைஞ்சி மன்றாடிக் கொண்டிருந்தார். அதை பார்த்த இஸ்ராயேலின் ஆண் பெண் சிறுவர்
யாவரும் பெருந்திரளாய் அங்கு கூடி வருந்தி அழுதனர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ்ரா என்ன செய்கிறார்? அழுது 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 இவர்களுடைய பாவத்தை கடவுளுடைய பாதத்தில் அறிக்கையிட்டு செபித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்று நம்முடைய ஒரு சில தேவை நடக்கிறதுக்கல்ல இந்த முழங்காலுகள். தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது, வாழ்வ பிள்ளைகள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகள் செல்போன் மூலமா பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள், தீமை செய்து கொண்டிருக்கிறார்கள். தீமையான அசுத்தமான ஆடைகளை அணிந்து ஐயோ பாவத்தை செய்கிறார்கள். பலவிதமான பாவம் பணத்துக்காக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக அழுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அழுது செபிக்கவே, அந்த மக்களுக்காக புலம்பி செபிக்கவே, முழங்காலிருந்து செபிக்கவே, சிறியோர் முதல் பெரியோர் வரை மனமாறி ஆலயத்தில் வந்தார்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று நாம் பலர் நாம் ஆலயத்தில் வருகிறோம். அது நமக்கு போது, பிள்ளைகள் வீட்டில் இருந்து விடட்டு, கூப்பிட்டாலும் வருவதில்லை, இருக்கட்டும். கணவன் வருவதில்லை, இருக்கட்டும். மனைவி வருவதில்லை, இருக்கட்டும். நான் கடவுளை தேடினேனே என்று நீ குருட்டாய் நினைக்கிறாயே. உன்னை பார்த்து ஆண்டவன் சொல்லுகிறார், உன் கணவனுக்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் மனைவிக்காய் முழங்காலிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனந்தாயிரு, பாவத்தில் இரு, உன் குடும்பத்தை கவிகிறது. ஹல்லேலூயா. பிள்ளைகளை கவிகிறது, உன் மனைவியை கவிகிறது, உன் கணவனை கவிகிறது. உன்னை தெரியாமல் பாவம் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இச்சையை கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை, சித்தத்தை கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை. ஏனெனில் உலகத்தை ஆனந்த இருள் கவ்வும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அடர்ந்த இருள், இருள் உலகத்தை கவ்வுகிறது. ஆனால் சீயோன் மக்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் எழுந்து பிரகாசிக்கிறார்கள். நாம் பணத்தை செல்வத்தை நினைக்கிறோம், எழுந்து பிரகாசிக்க கூடியது அதல்ல. பாவத்தை செய்து அபிஷேகத்திலும் வல்லமையிலும் தேவ அச்சத்திலும் வேதத்திலும் பிரகாசிக்கிறீர்கள். இந்த உலகத்திலே அடர்ந்த இருளுக்கு முன்னால், பாவ சாபத்துக்கு முன்னால் விளக்காய் எழும்புகிறீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் பூமியை வச்சு கவனிக்கும் போது விளக்குகள் இருக்கிறது. ஹல்லேலூயா. இருட்டின் மேல் லைட் போடப்படும் போது பிரகாசிப்பதை போல அடர்ந்த இருள் பூமியில சீயோன் மக்கள் விளக்காக பிரகாசிக்கிறார்கள். எப்படி? முழங்காலில். ஹல்லேலூயா. உபவாசத்தை உண்ணா நோன்பு கண்விழிப்பு சமக்காவலர்களா? ஹல்லேலூயா. மகிமை ஆலயத்தில் சாமக்காவலர்கள் விளக்கில் எண்ணெய் குறையாதபடி இதோ விளக்கில் எண்ணெய் நிரப்பி எரிந்து கொண்டிருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார், ஆண்டவர் இளைப்பாறுதல் அடைகிறார், அவர் நிம்மதி அடைகிறார். அழகையானவர் நிறைவேறுகிறார், அழகையானவர் அநேகருக்குள் பாய்கிறார். விளத்தாட்டும் வரியாய் ஊழியத்தை பேரையோ வேதனைப்படுத்துகிறார், ஆனால் ஆண்டவர் காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழங்கால் ஒரு விண்ணப்பத்துக்காக அல்ல, இல்லை ஆலய விழாவுக்காக மட்டும் அல்ல. தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது, நம் மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், நம்மை சார்ந்தவர்கள் அழிந்து போகிறார்கள், பாவத்தில் அழிகிறார்கள். யாருக்கு எதிராக பேசப்படுகிறது, அதற்காய் முழங்கால் போடு.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் முழங்கால்கள் தேசத்துக்காய் இருக்க வேண்டும், உன்னை சார்ந்த ஊருக்காய் இருக்க வேண்டும், உன் சகோதரர்களுக்காய் இருக்க வேண்டும், ரட்சிக்கப்படாத குடும்பத்துக்காய் இருக்க வேண்டும். ஆண்டவர் அப்போது மன்றாட்டை கேட்டு முழங்காலை முடிக்கும் போது ரட்சிப்பேன் குடும்பத்தில் அனுப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கூப்பிடாமலே வருவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனமே, அநேக பாவம் நம்முடைய பக்கத்தில் வந்து விட்டது, நம்முடைய பக்கத்தில் ஏறிவிட்டது. எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. உலகத்தை சார்ந்தவர்களோடு நண்பர்களாயிருக்கிறதும் பேசிக்கொள்வதிலும் எச்சரிக்கை. ஹல்லேலூயா. அவர்களுடைய போதனையிலே அவர்கள் வழியில் உங்களை நடத்துவார்கள். எச்சரிக்கை. ஹல்லேலூயா. உன் மாம்சத்தை நீ காத்துக்கொள்ள வேண்டும், உன் ஆத்துமாவை காத்துக்கொள்ள வேண்டும், உன் ஊழியத்தை நீ காத்துக்கொள்ள வேண்டும், ஆவிக்குரிய பாதையை நீ காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் உபவசிக்கும் போது, நாம் ஆண்டவரை தேடும் போது, வேதத்தை புரட்டும் போது அதிகமான இச்சைகளை ஆண்டவன் எரித்து விடுவார். ஹல்லேலூயா. உன்னை கண்ட்ரோல்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய முழங்காலில் எல்லாம் நமக்கு கற்றுத் தருகிறது. ஹல்லேலூயா. நாம் விரும்புகிறதும் நாம் விரும்பாததையும் இந்த முழங்கால் வல்லமை நமக்கு செய்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த பாக்கியத்துக்காக நன்றி செலுத்துவோம். இப்போது நமக்கு முழங்கால்களுக்கு பலன் இருக்கிறது. இந்த காலத்தில் நாம் முழங்கால் இருக்கிறோம். முழங்கால்களுக்கு பலன் இல்லாதவர்களுக்கு இருக்க முடியவில்லை. ஏனென்றால் முழங்கால் நல்லா இருந்த போது அவர்கள் உலகத்தோடு இருந்தார்கள். இப்போது கடவுளை தேடினார்கள், ஆனால் முழங்கால் இருக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. முழங்கால் பலன் உள்ளவர்களே, உன்னால் எப்படியெல்லாம் முழங்கால் இருக்க வேண்டும், அந்த நாளை நீ பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நெருக்கத்தில் இருக்கிறீர்கள், கண்ணீரில் இருக்கிறீர்கள், இதோ பயப்படாதீர்கள். ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. முழங்காலை கண்டிப்பா நினைவு கூறுவார் ஆண்டவர். அவர் உன்னை தள்ளவே மாட்டார், உன்னை பார்க்காமல் இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. திரளான அற்புதங்களையும் அதிசயத்தையும் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அநேக பாவத்தை விடவில்லை, ஒரு சில குற்றங்களை நம்மால் விட முடியவில்லை. போய் பேசுகிறார்கள், பிறரை இடர வைக்கிற வார்த்தைகள், பொறாமைகள், வைராக்கிய வஞ்சனைகள், நம்ம அநேக குற்றம் இருக்கிறது. அதை நீங்கள் விட வேண்டும் என்றால் முழங்கால் இருந்து கேளுங்கள் கடவுளோடு. எங்களால் விடுதலை பெற முடியவில்லை ஆண்டவரே, இதிலிருந்து எங்களை மனமாற்றி எங்களுக்கு நல்ல சாந்தத்தை, அமைதியையும், நாவடக்க தன்னடக்கத்தை, பரிசுத்தத்தை, பிரசனத்தை, சிரிப்பை தருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ சிரித்துக் கொண்டே இருப்பா. ஆவியானவருடைய பிரசன்னம், அபிஷேகம், முழங்கால் வல்லமை உன்னில் இருக்கும்போது நீ வைராக்கியம் கொண்டு இருக்க மாட்டாய். எல்லாரையும் மன்னிப்பா. ஹல்லேலூயா. அதுதான் கடவுளுடைய அபிஷேகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை சிறிய பாது வருகிறேன் என்றால் ஆவியானவர் உன்னில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிரிக்க வேண்டும் ஆண்டவருடைய பிள்ளைகள், வாவிட்டு சிரிக்க வேண்டும். சிரிப்பு முகத்தோடு பிறரோடு பேச வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ முதலுக்கு பிறர் பேச பின்பு முன்பாக நாடகப்படாதே. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆண்டவர் காண்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? மன்னிக்கிறவர்களாகவும், பொறுக்கக்கூடியவர்களாகவும், சிரிக்கக்கூடியவர்களாகவும், விசாரிக்கக்கூடியவர்களாகவும்
ஹல்லேலூயா. செபிக்கிறவர்களுக்கெல்லாம் மூச்சு இருக்கிறது என்றால் பிற புறவிடத்தார்கள் சொல்லி பேசக்கூடிய அளவில் மகிமை மக்கள் முகத்தை காட்டாதீர்கள். ஹல்லேலூயா. மகிழ்ச்சி ஆவியானவருக்கு பணத்தில் அல்ல மகிழ்ச்சி, உன்னுடைய வருமானத்தில் அல்ல மகிழ்ச்சி, ஆவியானவரிடத்தில் மகிழ்ச்சிக்கு. ஹல்லேலூயா. துன்பத்திலும் சிரிக்கிற மகிழ்ச்சிக்கு. அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. 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 ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய அப்போஸ்தலர்கள், நம்முடைய முன்னோர்கள் எப்படி இறந்தார்கள்? பல நிலையில் அவர்கள் சாகடிக்கப்பட்டார்கள். இசையா சிறைமாக்குகளை என்ன செய்கிறார்கள்? உச்சத்தலை முதல் கால் வரை வாளால் நேர கீறி கொண்டார்கள். ஹல்லேலூயா. அந்த வாளை கண்டு, அந்த மரணத்தை கண்டு பயப்படவில்லை. ஹல்லேலூயா. மகிழ்ச்சி அடைகிறார்கள். அந்த மரணத்துக்காக, இயேசுவுக்காக நாம் இறக்கிறோம் என்பது, மக்கள், உலக மக்கள் மனமாற நாம் இறந்து போகிறோம் என்பது, மரணத்திலும் பயப்படாமல் தன்னை காட்டிக் கொடுத்தார். நீ அப்படி சாக வேண்டிய தேவையில்லை. உன்னை கண்ணில் காணுகிற ஆவிக்குரிய சகோதரனை நீ மன்னிக்க வேண்டும். குற்றம் எல்லாரோடும் உண்டு. எல்லாரும் ஒரே போல் இருக்க மாட்டார்கள். நாம் அடக்கமுடையவர்கள் உண்டு, சும்மா பேசக்கூடியவர்கள் உண்டு, இதயத்தில் வைக்காம டக்கு டக்குன்னு பேசக்கூடியவர்கள் உண்டு. பலரும் பல குணத்தை சார்ந்தவர்கள். எல்லாரையும் மன்னிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சிரிக்க வேண்டும். உன் முகம் எப்போதும் பிரகாசிக்க வேண்டும். ஆண்டவர் எத்தனை லட்சங்கள், எத்தனை வருமானங்கள் வந்தாலும் உன் முகம் எப்படி இருக்கிறது? நிறையவில்லை. ஹல்லேலூயா. நன்றி சொல்ல உன்னால் முடியவில்லை. ஹல்லேலூயா. நீ அல்ல ஆண்டவருடைய மகன், மகள். பிரகாசிக்கிறவர்களை கடவுள் பிள்ளைகள். ஹல்லேலூயா. அழகாக இருக்கிறோம். தலைவேதனை தீரதுக்கு, ஒரு வியாதி தீரதுக்கு இல்லை. இதே குணங்கள் நம்ம இருக்க வேண்டும். இதே கிறிஸ்தவன் அடையாளம் நமக்கு இருக்க வேண்டும். அந்த வேலைதான் இந்த ஆலயத்துக்கு. ஹல்லேலூயா. 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 ஆண்டவருடைய மக்களே, நீங்க நல்லவர்கள், ஆண்டவருக்கு பிரியமானவர்கள். அதன்படி வாழுங்கள். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். நம் முழங்கால் இருந்த தேசத்துக்காக, தேசத்தை நம்முடைய பக்கத்தில் தெரிகிற பாவ காரியங்களுக்காக செபிப்போம். எல்லாருக்காக ஒப்பு கொடுப்போம். முக்கியமாக நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்காக ஒப்பு கொடுப்போம். நம்முடைய மனைவி கணவர்களுக்கு, நம்முடைய சகோதரர்களுக்கு ஒப்பு கொடுத்து செபிப்போம். ஆண்டவர் மன்றாட்டை கேட்பார். நாம் 2025ஆம் ஆண்டு நாம் எல்லா குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆலயத்தில் இருக்க ஆண்டவர் இரக்கம் காட்டுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Hallelujah. 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 Glory to Lord. Glory to Lord. Glory to Lord. Glory to Lord. Glory, glory. Glory, glory. ஆராதனை. ஆராதனை. வல்லமை. எல்லா முழக்காதுகளே. கவனி நரம்புகளே. வல்லமை. எல்லாரும் வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க. அவியானவே பலப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். வல்லமே வட்டம் போடுகிறார். அமே ஆராதனை, ஆராதனை. இரம்ப தப்பாளைக ஒரு மலங்கால்களாலே மறைக்கப்படுகிறதவே. வல்லமே, 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 வல்லமே. அபிஷேகம் எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்க. அற்புதத்தின் வல்லமே. எல்லாரும் விண்ணப்பங்களுக்காக செபிப்போம். அற்புதத்தின் நேரம், அற்புத அடையாளத்தின் நேரம். வல்லமே, வல்லமே. எல்லாருமே பாயட்டும். அற்புதம் நடக்கட்டாமே. Glory to Lord, glory to Lord, glory to Lord, glory to Lord. அபிஷேகம், அபிஷேகம். ஆராதனை, ஆராதனை. அபிஷேகம், ஆராதனை. ஆமே, ஆராதனை. ஆமே. பாலா, 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 பாபா, 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 பாபா.
ஆமே நன்றி. விடுதலை வல்லமே, பாய்வதுக்கா நன்றி. அற்புதத்தின் வல்லமே, இறங்கி நிற்பதுக்கா நன்றி. அடையாளத்தின் வல்லமே, இறங்கி பாய்வதுக்கா நன்றி. எல்லா கிருபைகளிலே ரட்சிப்புண்டாவதுக்கா நன்றி. தேசத்திற்கு உலக மக்கள் செய்த பாவம் எங்க குடும்பத்தில் இருக்கிற அதே மன திரும்பாத மக்கள் செய்த பாவம் எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவர் மனமாற்று பெருமாற்று ஒப்பு கணிக்கிற ஆசீர்வதிங்க. எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வல்லமை வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க. வல்லமை விண்ணதற்கு வல்லமை பெருங்கின வல்லமை பெருங்கின வல்லமை அபிஷேகம் நிரப்புங்க 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 நிரப்புங்க. ஆமே நன்றி. மதிக்கிறேன். ஆமே நேரவரை பாதத்தில் விளங்கால் இருக்கிறேன். மக்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எல்லா பாக்கிய நன்மை கிடைக்கட்டும். அற்புத அடையாளங்கள் வெளிப்படட்டும். சமாதானங்கள் நடக்கட்டும். அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும். மகிமைப்படுத்தப்படட்டும். பலப்படட்டும். ஆசீர்வதிக்கிறேன். எந்த நன்மை குறைப்படாதபடி பாக்கிய நன்மையோ இவர்கள் வாழ்க்கையில் பெருகட்டாண்டவரே. இந்த முழங்கால் பறித்து பெருகட்டாண்டவரே. ஆவிக்குரிய பாதை சிறை அடிக்கட்டாண்டவரே. ஞானிகளாய் மாறட்டாண்டவரே. ஆசீர்வதிக்கிறேன். தொடக்கம் முதல் முடிவரே பாதத்தில் தந்து நன்றியோடு செபிக்கிறேன். செபங்கேற்கிற நல்ல பிதாவே.